Good day to you all. அதாவது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நேரத்தில் இந்த வீடியோஸ் பார்க்கக்கூடும். ஸோ குட் டே டு யூ ஆல். திஸ் இஸ் த ஏஎல் ஜிட் ஃப்ரீ கிளாஸ். ஏற்கனவே குரூப்ஸ்களில் பார்த்துப்பீங்க. நம்ம 200+ மெம்பர்ஸோட அந்த கம்யூனிட்டியில் நிறைய மெம்பர்ஸ் இதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த கிளாஸ். இந்த ரெண்டு டியூட்ஸ் நான் குரூப்பில் போட்டிருப்பேன். திஸ் இஸ் த டியூட் ஃபார் அடிஷனல் டிஃபரன்ஸ் and this is the tutor for this class. அடிக்கடி இந்த ஃபோக்கஸ் சிலவளை இந்த பக்கம் கொண்டு போகக்கூடும். லெட்டர்ஸ்க்கு அங்கே இருக்கிறார். ஓகே, now let's start the class. First, gender information technology is combined of 10 competency. 10 தேர்ச்சிகள் உருவாக்கிய பாடம். அதில் முதலாவது தேர்ச்சியில் ஒரு முதலாவது மட்டத்தை மட்டும் இப்போ நம்ம படிக்க போறோம். அதுக்கான வீடியோ சீரீஸ் 1 தான். இட்ஸ் a free class. ஓகே, ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் சொன்னாலே இட்ஸ் a சிஸ்டம். அதாவது ஒரு முறையான வேலை நடக்கக்கூடியதுதான் இந்த கம்ப்யூட்டர். ஸோ பட் இட்ஸ் a சிஸ்டம், an orderly grouping of interrelated and interdependent components linked together according to a plan to achieve a specific objective. ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளை அடைவதற்காக ஒரு திட்டத்தின்படி ஒன்றிணைக்கப்பட்ட கூறுகளின் தொகுப்பு அல்லது ஒழுங்கமைப்பாகும். அதாவது ஒரு இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் சேர்ந்த ஒன்றுதான் சிஸ்டம். ஸோ சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிளாக நம்ம ஐடி சம்பந்தம் இல்லாம சொல்றேன்டா, ஒரு ஸ்கூல் இட்ஸ் a system. It works with the administration system. Also, the hospital. Factory. அதே மாதிரி கம்பெனி, நிறுவனங்கள் எல்லாமே ஒரு சிஸ்டம் தான். இந்த சிஸ்டத்தை பத்தி இங்க படிக்கிறோம்னா கம்ப்யூட்டரும் ஒரு சிஸ்டம். அப்போ நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் எழுதலாம். அதுல எழுத கேட்டிருக்கிற உதாரணமாக பின்வரும் இடத்தை குறிப்பிடலாம். இந்த 4 ஒரு தொகுதியின் பிரதான தொழிலாளர் தரவு பெறுதலும் அவற்றை தயார் செய்தலும் தேக்கி வைப்பதும் தேவையான தகவல்களை வழங்குவதாகும். அதாவது ஒரு தொகுதி, ஒரு சிஸ்டம், அதுல முக்கியமான வேலை தரவுகளை உள்ளே பெற்று அதை ப்ராசஸ் பண்ணி முறை வழியாக்கம் செய்து வெளியிடுறதா சிஸ்டத்துல வேலை. ஸோ அதுக்கு மேலதிகமா அதை சேவ் பண்ணி வைக்கிற ஒரு சிஸ்டத்துல வேலையாகும். அதுல உள்ளீடுனா என்னன்னு பாருங்க. உள்ளீடு நம்ம எதை உள்ளீடு? தரவுகளை தயாரிப்பதற்கான வழிபடு. தரவுகளை தயாரிப்பதற்கான, அதாவது ஒரு தரவை உள்ளீடு செய்யும் முறை வழியாகும் தரவுகளை, அதாவது டேட்டாஸை விவிட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கொடுக்க வேண்டிய தகவல், அதாவது அறிவுறுத்தலுக்கு அமைய அதை முறை வழியாக்கம் செஞ்சு பெறுநருக்கு பயனுள்ள தகவல்களை வழங்குறதுக்காக முறை வழி செய்யறதுதான் முறை வழியாகும். அடுத்தது வெளியீடு, தகவல்களை பெறுதல், தேக்கி வைத்தல், தரவுகளையும் தகவல்களையும் தேக்கி வைத்தல் தான் தேக்கி வைத்தல் வரும். ஓகே, நெக்ஸ்ட் முறைமைகளின் அடிப்படை கூறுகள். சிஸ்டத்துல முக்கியமான கூறுகள் என்னென்னு தந்திருக்கு. அதுல முதலாவது பாத்தீங்கன்னா உள்ளீடு, இன்புட். இன்புட், ப்ராசஸ், அவுட். உள்ளீடு, முறை வழியாக்கம், வெளியீடு. இதான் சிஸ்டத்துல மெயின் பார்ட், அதாவது பிரதானமான கூறு. அதுலயும் பாருங்க
எக்ஸாம்பிள் தந்திருக்கிறது. பாடசாலையை பற்றி ஒரு எக்ஸாம்பிள். ஒரு பொதுவான நோக்கத்தினை ஒரு காமன் ஆப்ஜெக்டிவோட ரன் பண்ணி கொண்டு இருக்கிற ஒரு சிஸ்டம் தான் இந்த ஸ்கூல். ஓகே, பாடசாலை எனும் முறைமையின் உள்ளீடுகள் யார்? இப்ப இதுல இங்கு உள்ளீடுகளாக இதுக்குள்ள ஒரு இதாண்டு போட்டு ஸ்கூல்ற இன்புட் வந்து சில்ட்ரன். அதுல ப்ரோசஸ், அதாவது பாடசாலைக்கு மாணவர்களை உள்ளீடு செஞ்சு அவங்களுக்கு கற்பித்து நல்லொழுக்கங்களை கற்பித்து வெளியில நல்ல பிரஜைகளாகவும் அறிவுள்ள மனிதர்களையும் வெளியே சமூகத்துக்கு அனுப்புறதுதான் பாடசாலையில வேலை. சோ அதனால இதுல உள்ளீடுகளாக நம்ம சில்லர் எழுதியாச்சு, அதாவது குழந்தைகள். ப்ரோசஸுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக கற்பித்தல், நட்பிரஜைகளை உருவாக்கு. இதான் அந்த இல்லவடைகள உள்ளீடுகளாக, முறை வழியாக்கங்களாக, வெளியீடாக அல்லது நோக்கங்களாக. ஓகே, இப்ப தரவுகள் தான் என்னன்னு பாருங்க. பிரிச்சு, அதாவது தனித்தனியா பார்க்கும்போது கருத்து தெரியாம இருந்தா அது ஒரு தரவு. அதாவது வேறு வேறாக எடுத்து கருத்து அளவிடப்பட முடியாத சொற்கள் அல்லது குறியீடு. அதாவது இந்த தரவுகளுக்கு உதாரணமாக நம்ம நோமலா 1 2 ஏ, அதாவது நோமலாது வேந்தனை சுக்குடு ஹாஸ்பிட்டல் இப்படி ஒரு ரோஸ்பெட், அதாவது ஏன் இருக்கிறது கிடைக்குன்னு தெரியாம ஒன்று இருந்தா இது ஒரு தரவு. அதை தகவலா எப்படி மாத்துறதுன்னா ஹாஸ்பிட்டல் இருந்தா அது ஒரு தரவு. அதே இது ஒரு வசனம் அமைக்க போறோம். ஹாஸ்பிட்டல் இஸ் யூஸ் டு டயக்னோஸ் பீப்புள். மக்களை குழப்பதற்காக வைத்தியசாலை பயன்படுகிறது, அது ஒரு இன்ஃபர்மேஷன். தனியா ஹாஸ்பிட்டல் இருந்தா அது ஒரு தரவு. அதாவது பிரித்து அறிவிக்கும் போது, அதாவது பிரித்து நோக்கும் போது கருத்து புலப்படாத அனைத்தும் தரவுகள் எனப்படும். அல்லது எமது இப்படியும் சொல்லலாம், ஒரு தீர்மானம் மேற்கொள்வதற்கு உகந்த தீர்மானம் மேற்கொள்ளத்தக்க மற்றும் பயனுள்ள தகவலை வழங்குறதுதான் தகவல் என்று சொல்றோம். அதாவது தகவல் என்ன, தகவல் வர்றது அடுத்தது பார்ப்போம். நம்ம பிரித்து நோக்கும் போது கருத்து அளிக்கப்பட முடியாத எதுவும் தரவு. இதுக்கு உதாரணம் தான் அத பாருங்க. தரவுகள் பின்வரும் வடிவங்களில் காணப்படும் போட்டு அல்பா நியூமரிக் டேட்டா, அதாவது நம்பர்ஸா இருக்கலாம், லெட்டர்ஸா இருக்கலாம். டெக்ஸ்ட் டேட்டா ஒரு சொல்லா இருக்கலாம், சில வேளை ஒரு பேராகிராஃபாகவும் இருக்கலாம். ஒரு பேராகிராஃப்லயும் ஒரு தகவலுமே தரையில, சும்மா ஒரு சொல்லையும் மாற்றி மாற்றி எழுதி வச்சிருக்காங்கன்னா அதுவும் ஒரு தரவு. அல்லது ஒரு இமேஜா இருக்கலாம், ஒரு ஆடியோவா இருக்கலாம், ஒரு விஷுவல்ஸா இருக்கலாம். ஓகே, இப்ப தகவல். இந்த தரவுல இருந்து ஒரு புதிய பரிமாணம் எடுத்ததுதான் இந்த தகவல்கள், டச் இன்ஃபர்மேஷன். இந்த தகவல் என்றால் என்ன என்று பார்த்தீங்கன்னா, தரவுகளை தொகுப்பதன் மூலம் தயார் செய்வதன் மூலமும் தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம். அதாவது தரவுகளை தயார் செய்யறது, தயார் செய்யறது இன்னொரு பேர் நாம் வச்சிருக்கோம், முறை வழியாக்கம். தரவு உள்ளிட்டு முறை வழியாக்கி வெளியீடு. உள்ளீடுகளாக நம்ம கொடுக்க போறது இப்ப தரவு. முறை வழியாக்கமாக தயார் செய்தலில் குறிப்பிடலாம். வெளியீடுகளாக தகவல். இவை அர்த்தமுள்ள தீர்மானம் மேற்கொள்ளத்தக்க தரவுகளாக இருக்கும். அதுக்கு உதாரணம் கேட்டிருக்காங்க. அதுக்கு உதாரணம் நிறைய எழுதலாம். பட் நீங்க ஒரு உதாரணம் எழுதுங்க.
25 25 is the highest mark of science in grade 10B class. தரம் 10B வகுப்பின் விஞ்ஞான பாடத்திற்கான பாட உயர்புள்ளி 25 வராது, தெரியல 75 ஆகும். இந்த இங்கிலீஷ் எழுதுறது காரணம் நார்மலா டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் இங்கிலீஷ்ல போமா, ஸோ அதனால இங்கிலீஷ் எழுதிக்க தெரியலானாக்கா தமிழ்ல நீங்க எழுதிக்கணும். நோ இஷ்யூ. தரவுகள இயல்புகளை முதலா பார்க்கணும். ஏன் தரவுகளுக்கு இயல்பு இருக்கணும்னா, சாரி தகவலுக்கு இயல்பு இருக்கணும்னா தரவுக்கு ஒரு இயல்பு இல்லை, அதாவது ஒண்ணுமே இல்லாத தரவு. ஆனா தகவல் என்பது முறை வழியாக்கம் செய்யப்பட்டு பயனுள்ள தகவல்கள், அதாவது பயனுள்ள மிக்கதாக உள்ளதுதான் தகவல். அதனால அதுக்கு கொஞ்சம் இயல்பு இருக்கு. முதலாவது பொருத்த முடியதாக இருக்கு. இன்ஃபர்மேஷன் தான் நம்ம கேட்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு பொருத்தமானா இருந்தா தான் அது ஒரு தகவல், இல்லாட்டி அந்த சிச்சுவேஷனுக்கு தரவுகளாக அமையும். இப்ப பாடசாலை பற்றி கழிச்சு கொண்டிருக்கிற நேரத்துல வைத்தியசாலைகளுக்கு ஒரு டேட்டா வந்தா அது ஒரு தகவல்களாக கருதப்பட முடியாது. எப்பயுமே தரவுகள் தான். செம்மையானதாக இருக்க வேண்டும். செம்மையானதாக உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கும். ஒழுங்கமைக்கப்பட்டதாக, சரியானதாக இருக்க வேண்டும். காலத்திற்கு பொருத்தமானதாக இருக்கு. காலம் மீனிங் நவ் சிச்சுவேஷன் அப்படி இல்லை. காலம் த மீனிங். இப்ப நம்ம செகண்ட் டேர்ம் மார்க்ஸ் நடந்துட்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் டேர்ம் மார்க்ஸ் ஹையஸ்ட் மார்க்ஸ் சொல்லி ஒரு டேட்டான்னு சொன்னா நம்பலாமா? இட்ஸ் வெரி வெரி ராங். அதாவது அது ஒரு தரவாவே போயிடும். அதைத்தான் சொல்றது காலம், டைம் முழுமையானதாக இருக்கு. எப்பயுமே தகவல் இப்படி ஒரு முழுமையானதா இருக்கும். இதுவும் என்ன பொறுத்தவரையில முழுமை இல்லை. காரணம் இது எந்த பாடசாலை, எங்க இருக்கிற பாடசாலைன்னு எழுது. ஆனா அந்த பாடசாலையில இருந்து நோக்கும் போது இது ஒரு முழுமையான தகவல். கிரயம் இனிவரையாக இருக்கு. இது கோஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் சொல்லியிருக்காங்க. எப்பயுமே அப்படி இருக்கிற ஒரு அவசியம் இல்லை. ஆனா அவங்களோட புத்தகத்துல குறிப்பிட்டிருக்கிறதுனால கிரயம் இழிவளவாத, அதாவது இதுக்கு செலவாகிறது குறைக்கும். அடுத்தது நம்பகத்தன்மையுடையதாக இருக்கு. எப்பயுமே ஒரு இன்ஃபர்மேஷன் இட் ஷுட் பி நம்பகத்தன்மையுடையதாக இருக்கும். அதாவது ஒரு ஆள் நம்பக்கூடிய இருந்தா தான் தகவலாக கன்சிடர் பண்ணும். இந்த ஆறு இயல்புல இருக்கிற 6 இயல்பு இருந்தா தான் தகவல்களாக கன்சிடர் பண்றோம். இப்ப நெக்ஸ்ட் உலக சிஸ்டங்கள் இதை பத்தி பார்த்தோம். இப்ப கணினி என்றால் என்ன, கம்ப்யூட்டர் என்றால் என்னன்னு பார்ப்போம். பயனரினால் உள்ளிடப்படும் அல்லது தொகுதியினால் சேர்க்கப்படும் தரவுகளை பெற்றுக்கொண்டு அத்தரவுகளில் பயனரினால் வழங்கப்படும் அறிவுறுத்தலுக்கு நம்ம கொடுக்கிற டேட்டாஸுக்கு நம்ம கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக அதை வழிப்படுத்தி அதை தயார் செஞ்சு பயனருக்கு தேவையான தகவல்களை வெளியிடும். முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டியது மின் வலுவினால், எலக்ட்ரிக் பவரினால இயங்குற ஒரு டிவைஸ் தான் கம்ப்யூட்டர். An electronic device which inputs data and gives information by the instructions of the user by processing it. அதாவது உள்ளிடப்படும் தரவுகளை முடிவழியாக்கம் செய்து பயனுள்ள தகவல்களை நம்ம கொடுக்கிற அறிவுறுத்தலுக்கு அமைய வழங்கும் மின் இயக்கத்தினால் மின் வலுவினால் இயக்கப்படும் உபகரணம். இதான் கணினிக்குரிய வரவேற்பு. இந்த கணினி ஒரு சிஸ்டம் நம்ம படிக்கும். ஸோ இந்த கணினிக்குரிய சிறப்பு இயல்புகள் இருக்கு, சிக்னிபிகன்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கு. முதலாவது ஸ்டடி ஸ்பீட், செம்மையும் நம்பகத்தன்மை. நம்பகத்தன்மை தனியா வரணும், இருந்தாலும் சேர்த்து போட்டிருக்கு. செம்மை, நம்பகத்தன்மை, அக்யூரசி. எப்பயுமே துல்லியமாக இருக்க வேண்டும். துல்லியமாக இருக்கும் கணினி என்றால் துல்லியமாக இருக்கும். அதுக்காகத்தான் இந்த கணினியை யூஸ் பண்ணும். திறன், எஃபிஷியன்சி, கட்டாயம் எஃபிஷியண்டா இருக்கணும். வினைத்திறன் வரணும். வினைத்திறன் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செய்யப்பட வேண்டிய வேலைகள் அதிகரிக்கிறதா வினைத்திறன் அதிகம்.
பல்திறமை வெர்சாட்டிலிட்டி, தேக்கி வைத்தலும் மீட்டலுக்குமான ஆற்றல். கட்டாய ஒரு கம்ப்யூட்டர் தான் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியும் ஒரு ரிட்ரீவலுக்கான இதுவும், அதாவது சேவ் பண்ணிருக்க திருப்பி எடுக்கக்கூடியதா இருந்தா தான் நம்ம அடுத்த வேலை மேற்கொள்ளலாம். அதனாலதான் சொல்லியிருக்கு தேக்கி வைத்தலும் மீட்டலுக்குமான ஆற்றல். இப்ப நான் இந்த டியூட்டை ரெடி பண்ணி இருக்கிறது வந்து எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி, அதாவது கிளாஸுக்குரிய டியூட். இந்த அடிஷனல் டிஃபரன்ஸ் டியூட், அடிஷனல் டிஃபரன்ஸ் டியூட்ல கொஞ்சம் அடிஷனல் டீடைல்ஸ் இந்த பாடத்துக்குள்ளேயே இருக்கு. அதுல ஒரு பாடத்தை பார்ப்போம். ஒரு அடிஷனல் டீடைல்ஸ் இருக்கு கம்ப்யூட்டரை பத்தி. அடிஷனல் டீடைல் அபவுட் தி கம்ப்யூட்டர். அதாவது அதுல பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டரை ரெண்டு விழா பிரிக்கலாம். கம்ப்யூட்டரை ரெண்டு முறையா பிரிக்கலாம். அளவுக்கு ஏற்றவும் சைஸுக்கு ஏற்றவும் டெக்னாலஜி அந்த புக்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அளவு தொழில்நுட்பம், அளவுக்கு அமையா கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர், மைக்ரோ கம்ப்யூட்டர், மினி கம்ப்யூட்டர். இதுல சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வந்து நாசா போன்ற பெரிய நிறுவனங்கள்ல யூஸ் பண்ண. மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து அதாவது உங்களுக்கு தெரியும் பெரிய பேங்க் மாதிரி இடங்கள்ல யூஸ் பண்ண. மைக்ரோ கம்ப்யூட்டர் அதுவும் நம்மளோட மினி கம்ப்யூட்டர்ஸ் மாதிரி தான். சாரி, மினி கம்ப்யூட்டர்ஸ் அடுத்ததான் மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் ஆர்டர்ல வரணும். ஆர்டர்ல அப்படியே இருந்தா நல்லது. மினி கம்ப்யூட்டர்ஸ், மைக்ரோ கம்ப்யூட்டர். இந்த மினி கம்ப்யூட்டர்ஸ் வந்து பொதுவாக ஆஃபீஸ்கள்ல யூஸ் பண்ண. இதை பற்றிய பெரிய டீடைல்ஸ் உங்களுக்கு தேவையில்லை, அப்படி இருந்தாலும் அந்த புக்ல கிடைக்கும். மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் வந்து நார்மலா பர்சனல் யூஸ், நம்மளோட பிசி, லேப்டாப் போன்றவர்கள் வரலாம். இந்த டெக்னாலஜி இது வந்து அளவுக்கு ஏற்ற மாதிரி நாம கன்சிடர் பண்ணி வச்சு பிரித்து வச்சு, அதே போல தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற மாதிரி அனலாக், டிஜிட்டல், ஹைபிரிட். உங்களுக்கு டிஜிட்டல் தெரிஞ்சிருக்கும் என்ன, அதாவது டிஜிட்டல் அனலாக், ஹைபிரிட். இந்த அனலாக் மீனிங் இந்த வகையில டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய அனலாக். டிஜிட்டல் தான் தெரியும். இந்த ஹைபிரிட் மீனிங் இப்படி போற இந்த சிக்னலா கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட் தான் ஹைபிரிட் எக்யூப்மெண்ட். ஸோ ஒரு சின்ன ரீகேப் வந்து இது கட்டாயம் தேவைப்பட வேண்டியது, இருந்தாலும் பரவாயில்ல, சும்மா எக்ஸ்ட்ரா நாலேஜ். ஓகே, we'll move into the next. இது வீடியோ கொஞ்சம் அவசரமா தான், கொஞ்சம் ரிவிஷன் மாதிரி தான் இது போகும். தேவையான நாட்டில் இதை நிப்பாட்டி உங்களுக்கு தேவையான ஸ்பீடுக்கு படித்துக் கொள்ளலாம். ஸோ இது அவசரமா இந்த 2 மாசத்துக்கு முடிக்க வேண்டி இருக்கிறதால ஃபாஸ்டா இந்த ஃப்ரீ கிளாஸ் போகும். இப்ப ஓகே, நம்ம பார்ப்போம். அடுத்தது ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல பிசிக்கல் கம்போனன்ட், அதாவது பேசிக் கம்போனன்ட், அடிப்படை கூறு அல்ல பௌதிக கூறுன்னு சொல்றோம். அது பாருங்க, இது ஒரு இன்புட் பண்ணி போயிட்டு இன்புட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் பண்ற ஒரு டிவைஸ்னால கட்டாய இன்புட் டிவைசஸ் இருக்கு. கட்டாயம் இன்புட் டிவைசஸ், அதே போல அவுட்புட் டிவைசஸ் இருக்கு. நெக்ஸ்ட், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். கம்ப்யூட்டர் பிரெயினா கருதப்படுற சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், மைய முறைவழி அலகு இருக்கு. இதை பத்தி டீடைல்ஸா அடுத்தது படிக்கும். கணைய நினைவகங்கள், அதாவது மெமரி, கட்டாய மெமரி இருக்கு.
அதனால தேக்கி வைக்கிறதுக்கா. ஸோ கம்ப்யூட்டர் மெமரி. அடுத்தது கம்ப்யூட்டர் போர்ட். கம்ப்யூட்டரோட இன்னொரு டிவைஸை கனெக்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு இது தேவை. அதுக்காக தான் இந்த போர்ட் டிசைன் பண்ணப்பட்டது. நெக்ஸ்ட் இப்ப இன்புட் டிவைசஸ்ல இருக்கிற கொஞ்சம் டீட்டெயில்ஸை பார்ப்போம். இன்புட் டிவைஸ் அதில் பாருங்க, சாவி பலகை, அதாவது கீபோர்ட் இன்புட் டிவைஸ் ஒரு எக்ஸாம்பிள். பாயிண்டிங் டிவைசஸ், அதாவது மவுஸ் அல்லது ட்ராக் போர்ட் போன்றதுதான் பாயிண்டிங் டிவைஸ். உள்ளீட்டு சாதனங்கள், அதாவது இமேஜிங் அண்ட் வீடியோ டிவைசஸ், அதாவது நீங்க இந்த கேமராவை சொல்லலாம், அதே போல வெப் கேமராவை சொல்லலாம். அப்படி ஸ்கேனர்ஸ், போட்டோகிராபிக்கு ஸ்கேன் பண்ற மாதிரி இங்க ஸ்கேனர்ஸ் இருக்கும், அதுக்குள்ள சொல்லலாம். அடுத்தது நுணுக்கு பண்ணி, அதாவது மைக்ரோபோனுக்கு தமிழ் வடிவம், மைக்கு தமிழ் வடிவம் நுணுக்கு பண்ணி. இப்ப நெக்ஸ்ட் இந்த கீபோர்ட்ல கீஸுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். டைப்பிங் கீஸ், அல்பா நியூமரிக் கீஸ் வந்து இதுகள் தான் அல்பா நியூமரிக். இந்த ஏபிசிடி லெட்டர், இந்த நம்பர். அடுத்தது கண்ட்ரோல் கீஸ் பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் ஓல்ட் ஷிஃப்ட் எல்லாம் கண்ட்ரோல் கீஸ்ல வரும். ஃபங்க்ஷன் கீஸ் பாருங்க, F1 to F12 வரைக்கும் இருக்கு. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்காக உருவாக்கப்படும். நேவிகேஷன் கீஸ் தான் மீனிங், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர்றதுக்காக யூஸ் பண்ணப்படுற கீஸ் தான் நேவிகேஷன் கீ. இதா இருக்கு. அடுத்தது இதுக்கு மேல இருக்குமா நியூமரிக் கீபேட், ரெண்டு தனி ஒரு கீபேட் இருக்கு, நம்பர்ஸ்க்குரிய மாதிரி. இதுகெல்லாம் மவுஸ் மெயின் பார்ட். அடுத்து அப்படியே மவுஸ்ல பார்ட்ஸ் பாத்தீங்கன்னா மவுஸ், வயர் மவுஸ், வயர்லெஸ் மவுஸ் இருக்கு. அதுல வயர்டு மவுஸ்ல பாத்தீங்கன்னா இதுதான் வயர். நம்ம பக்கத்துக்கு இப்படி வச்சு எது ரைட்டோ அது ரைட் பட்டன், எது லெஃப்டோ அது லெஃப்ட் பட்டன். நடுவுல இருக்கிறது ஸ்க்ரோல் கீ, அதாவது உள்றது. அடுத்தது இது ஒரு பாடி. இப்ப டச் ஸ்கிரீனை யோசிக்கப்படும். ஒரு டச் ஸ்கிரீன், பிகாஸ் ஒரு டச் ஸ்கிரீன் வந்து உள்ளீடு பொறியாகவும் வெளியீட்டு பொறியாகவும் காணப்படும். ஏன்னா டச் ஸ்கிரீன்ல நம்ம டச் பண்ணி பாயிண்ட் பண்ணி உள்ள டேட்டா இன்புட் பண்ணலாம், அதே மாதிரி அது ஸ்கிரீன்ல அவுட்புட் வரப்போ. ஸோ டச் ஸ்கிரீன் ஒரு இன்புட் அண்ட் அவுட்புட். அடுத்தது டச் பேட். லேப்டாப்ல வளமையாவே மவுஸுக்கு பதிலாக இருக்கிற எக்யூப்மெண்ட் வந்து டச் பேட். இப்படி இந்த வகைகள்ல அதை அழுத்தி யூஸ். அடுத்தது பாருங்க இயங்குபிடி, ஜோய்ஸ்டிக்னு சொல்றது. இது வந்து அப்படி கேம் பிளேஸ்க்காக யூஸ் பண்றது, அதாவது கேம் பிளேயர்ஸ் தெரிஞ்சிருக்கும். கேம் பிளேஸ். லைட் பென் வந்து ஒரு இப்ப சாம்சங் எஸ் டேப்ல வர லைட் பென் மாதிரி இது ஒரு லைட் பென், கிராபிக்ஸுக்காக யூஸ் பண்ணு. இப்ப இமேஜிங் அண்ட் ஸ்கேனிங் டிவைசஸ்ல பாத்தீங்கன்னா டிஜிட்டல் கேமராஸ், வலை கேமரா, வெப் கேமராஸ், கம்ப்யூட்டர்ஸோட வர வெப் கேமராஸ், சிசிடிவி, க்ளோஸ் சர்க்கிட் டெலிவிஷன், இது கூட ஒரு இன்புட் டிவைஸ். நீங்க ஸ்கேனர்ஸ்ல நிறைய வகைகள். ஸ்கேனர்ஸ் வருடிகள்னு பார்த்தோம். ஸ்கேனர்ஸ் ஒன்றே ஃபிளாட் பேக் ஸ்கேனர், அது வந்து நார்மலான போட்டோகிராஃபி மிஷின் மாதிரி வேலை. அடுத்தது பார்கோட், பட்டை குறிமுறை வாசிப்பார். ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு பொருளுக்காக ஒரு பொருளுக்காக அதுல பார்கோட் அடிச்சு வச்சிருப்பாங்க. இல்ல பாத்தீங்கன்னா பார்கோட் தெரியும். இந்த பார்கோட வச்சுதான் அந்த பொருள்ல டீடைல்ஸ் ஆட் பண்ணி இருக்கும் அவங்க சிஸ்டம். ஸோ அதை ஸ்கேன் பண்றது பார்கோட் ரீடர். அடுத்தது மேக்னெட்டிக் இங்க் கரெக்டர் ரெகக்னிஷன், அதாவது பேங்க்ஸ்ல செக்ஸை கரெக்ட் பண்றதுக்காக, அதாவது செக் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஸ்கேனர்ஸ் தான் மேக்னெட்டிக் இங்க் கரெக்டர் ரெகக்னிஷன், MICR. அடுத்தது OCR, ஒளியியல் வரையுறு கண்டறிதல். அதாவது OCR வந்து நார்மலா ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் நம்ம எடிட் பண்ணலாம். இந்த டாக்குமெண்ட் வந்து உங்களோட ஒரிஜினல் ஃபைல் இல்லை, அதாவது வேர்ட் ஃபைல் இல்லை, எடிட் பண்ணிடலாம். ஸோ என்ன செய்யுங்கன்னா அந்த OCR அப்படி கொடுத்து ஸ்கேன் பண்ணீங்கன்னா இதுக்கு ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுமே டெக்ஸ்ட் வடிவத்துல கம்ப்யூட்டருக்கு ஃபீட் ஆகும். டெக்ஸ்ட் வடிவத்துல கம்ப்யூட்டருக்கு ஃபீட் ஆகும், அதாவது எழுத்து முறையில கம்ப்யூட்டர்ல ஃபீட் ஆகும். அதுக்கப்புறம் நான் எடிட் பண்ணி மாற்றிக்கொள்ளலாம். அதுக்காக யூஸ் பண்றதுதான் OCR. அடுத்தது ஆப்டிக்கல் மார்க் ரெகக்னிஷன்,
எக்ஸாம்ஸ்ல MCQ மார்க் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஸ்கேனர் தான் OMR. ஓகே, நெக்ஸ்ட் அவுட்புட் டிவைசஸ் பத்தி பார்ப்போம். அவுட்புட் டிவைசஸ் 3 வகை. அவுட்புட்ஸ்ல 3 வகை. ஒன்றே சாஃப்ட் காப்பி, அதாவது தொட முடியாத சாஃப்ட். அடுத்தது ஹார்ட் காப்பி, தொடக்கூடியவை. சவுண்ட் தெரியுதானே சவுண்ட். அதுல மென்ஸ் நகல், அதாவது சாஃப்ட் காப்பியா பாத்தீங்கன்னா அதுல 2 வகையான இருக்கு. ஒன்று ஸ்கிரீன், இன்னொன்று ப்ரொஜெக்டர். ஸ்கிரீன்ல நம்ம கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ஸ் அதுல வகைகள் பார்ப்போம். அடுத்தது ப்ரொஜெக்டர். இந்த ஸ்கிரீன்ஸ் அதுல 3 டைப்ஸ் இருக்கு. பழைய காலத்துல ஒரு பெரிய பாக்ஸ் வந்த மாதிரி இருக்கிறது தான் CRT மானிட்டர், கேத்தோட் ரே டியூப் மானிட்டர். அதே மாதிரி அதுக்கு பிறகு வந்த LCD, இப்ப LED. இதுகள் மென்ஸ் காப்பி, அதாவது மென் காப்பி, மென் நகல். சாஃப்ட் காப்பீஸ்ல அவுட்புட் டிவைஸ். ஒன் காப்பீஸ் ஹார்ட் காப்பியில 2 வகையான பிரிண்டர்ஸ் இருக்கு. ஒன்று இம்பாக்ட் பிரிண்டர்ஸ், நான் இம்பாக்ட் பிரிண்டர்ஸ். இம்பாக்ட் பிரிண்டர்ஸ் காஸ்ட் குறைவு. இதெல்லாம் நோட் பண்ண வைக்க வேண்டிய விஷயங்கள். இம்பாக்ட் பிரிண்டர்ஸ் அழுத்தச்ச பொறிகள், அதாவது அழுத்தி அடிக்கக்கூடியது. இது திரயம் குறைவு, நோய்ஸ் சத்தம் ஏற்படுத்தக்கூடியது. இப்படி இருக்கு சொல்லலாம். நான் இம்பாக்ட் அழுத்தச்சற்ற பொறிகள் திரயம் கூட, குவாலிட்டியும் கூட. இதான் இருக்கு ரெண்டுக்குமான மெயின் டிஃபரன்ஸ். திரயம் கூட, அதாவது கோஸ்டும் கூட, குவாலிட்டியும் கூட. இம்பாக்ட் பிரிண்டர்ஸுக்கு 2: டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர், லைன் பிரிண்டர். டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் உங்களுக்கு தெரியோ தெரியல, டொட்ஸை வச்சு மேக் பண்றது. ஒரு எந்த லெட்டர் இப்படி பக்கத்துல உள்ள டொட்ஸ் டைப் பண்றது மூலமா கிரியேட் பண்ற பிரிண்டர்ஸ் தான் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். புள்ளி அமைவு புள்ளி. வரி அச்சு பொறிகள் ஒரு பெரிய பில் மாதிரி டைப் ஆகும். ஒரு நிமிஷத்துக்கு 2000 லைன் டைப் பண்ணக்கூடிய அளவு ஸ்பீடானதுதான் லைன் பிரிண்டர். ஒரு நிமிடத்துக்கு 2000 வரிகள். ஓகே, அடுத்த நான் இம்பாக்ட் பிரிண்டர்ஸ்ல பாருங்க. லேசர் பிரிண்டர். நம்ம பிரிண்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ற 2 வகை இருக்கு. ஒரு லேசர் பிரிண்டர், பபிள் ஜெட் பிரிண்டர். லேசர் பிரிண்டர் லேசர் மூலமா பிரிண்ட் பண்ணக்கூடிய. ஆனால் அதே இது பபிள் ஜெட் அல்லது இங்க்ஜெட். பபிள் அல்ல இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ் மை மூலமாக லிக்விட்ல இருந்து மாறி பிரிண்ட் ஆகி வரும். அடுத்த தெர்மல் பிரிண்டர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சூப்பர் மார்க்கெட்ஸ்ல அல்லது பேங்க் ATMsல பில் பே பண்றதுக்காக யூஸ் பண்றது. அடுத்தது வரைவி ப்ளொட்டர். ப்ளொட்டர் நான் உங்களுக்கு வடிவா தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ப்ளொட்டர்ல மீனிங் வரைவி பெரிய பெரிய பேனர்ஸ் கிரியேட் பண்றது ப்ளொட்டர் தான். ஏன்னா இப்படி டைப் பண்ணி ஒரு பெரிய இதே உருவாக்கக்கூடிய. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போறது கணினி நினைவகங்கள், மெமரி வகைகள். மெமரி மெமரி அதாவது நினைவகம் 2 வகையில இருக்கு. முதன்மை நினைவகம், துணை நினைவகம். முதன்மை நினைவகம், துணை நினைவகம். அதுல முதலாவது ரேம், ரோம், கேட்ச் எழுது. நல்லது. ரேம். இந்த முதன்மை நினைவகம் மீனிங் கம்ப்யூட்டர் இயங்கும் போது, ஒரு கணினி இயங்கும் போது இதுல என்ன அவசரமாக எடுத்து யூஸ் பண்ணும் மெமரி. அதுதான் சொல்றது ரேம், ரோம், கேட்ச். இந்த ரேம்ல இருக்கிற டீடைல்ஸ் கம்ப்யூட்டர் ஆஃப் ஆகுனா டிலீட் ஆகும். ரோம் எப்பயுமே டிலீட் ஆகாது. கேட்ச் இதே மாதிரி டிலீட் ஆகும், அழியக்கூடியது. ஆனா துணை நினைவகங்கள் நம்ம டிலீட் பண்ண அழிச்சாலே தவிர தானா அழிய முடியாது.
அதுலயும் 3 டைப்ஸ் இருக்கு. மேக்னெட்டிக் காந்த, ஆப்டிக்கல் சாலிட். மேக்னெட்டிக், ஆப்டிக்கல், சாலிட். ஆப்டிக்ஸ் மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒளியியல் ஊடகங்கள். சாலிட்னா திண்மம். இவ்வாறு 3 வகையில இந்த துணை நினைவகங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டு. ஓகே, இந்த 3ஐயும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் தனித்தனியா பார்ப்போம். மேக்னெட்டிக்ல உங்களுக்கு தெரிய இருக்கும், கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஹார்ட் டிஸ்க் 130 120. ஹார்ட் டிஸ்க் தமிழ்ல எழுதணும் 120. இது ஒரு எக்ஸாம்பிளா வரும். அதே ஆப்டிக்கல் டிவைசஸுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிடி, டிடி, டிவிடி, ப்ளூரே. இதையே நாங்க ஒளியியல் ஊடகம்னு சொல்றோம்னா, அது லேசர் பே பட்டு தெரிச்சுதான் இது ஒர்க். அடுத்த சாலிட் ஸ்டேட் தெரிஞ்சிருக்கும், பென் டிரைவ், அது எஸ்எஸ்டி. இது கிட்டத்தட்ட ஷார்ட் நோட்ஸ் மாதிரி உங்களுக்கு ஜிட்டுக்கு இலகுப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணப்படும். அதே மாதிரி தான் இதுலயும் டைப் ஆகிருக்கு பார்த்து. இப்ப முதன்மை நினைவகம், அதாவது ரன், தற்போக்கு பெறுவரி நினைவகம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி பத்தி பார்க்க. இதான் கம்ப்யூட்டர்ஸ் பிரதான நினைவகம். கம்ப்யூட்டர்ல பிரதான நினைவகம் இது கம்ப்யூட்டர் ப்ராசஸுக்கு தேவையான தரவுகளை தற்காலிகமாக டெம்பரரியா தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். அதான் சொன்னேன், கம்ப்யூட்டர் ஆஃப் ஆகுனா இது டேட்டாஸ் தான் டிஜிட்டல். தற்காலிகமா சேமித்து வைக்கிறது தான் டிஜிட்டல். அடுத்தது volatile. இதான் இது அழிதகு நினைவகம் சொல்றோம். தரவுகள் மின் தொடுப்பு, அதாவது எலக்ட்ரிசிட்டி இல்லாம போனா அழிஞ்சு. அதே மாதிரி ரோம், ரீட் ஒன்லி மெமரி, வாசிப்பு மட்டும் நினைவகம் தான், எப்பயுமே அழியாது. அதாவது வாசிப்பு மட்டும், ரீட் ஒன்லி. இது கம்ப்யூட்டர் ப்ராசஸுக்கு தேவையான கட்டளைகளை சேமித்து வச்சிருக்கு. அதாவது கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆகும் போது யூஸ் பண்ற டேட்டா. பயோஸ் டீடைல்ஸ், பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம், அடிப்படை உள்ளீட்டு வெளியீட்டு தொகுதியின் தமிழ்ல இருக்கு. இது கணினியில மேனுஃபேக்சரிங் கம்பெனி இந்த கம்ப்யூட்டர் கிரியேட் பண்ணும் போது கம்பெனியாலே நமக்கு டீடைல்ஸ் ஃபீட் பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு நம்ம ஒரு டேட்டாவை ஃபீட் பண்ண தேவையில்லை. இது அழிக்கிறதோ ஏற்றுறதோ இலகுவான வேலை இல்லை, ஆனா அழித்து ஏற்ற முடியும். ஆனால் நோவலாக இது எப்பயுமே அழியாது. இது நான் volatile, அழிதகவற்ற அழிவுறா நினைவகங்கள் சொல்றோம். அதாவது கரண்ட் இருந்தா என்ன, மின் இணைப்பு இல்லாட்டி என்ன, அழியாது. பதுக்கு நினைவகம், இந்த கேஷ் மெமரியை பத்தி பாத்தீங்கன்னா, இது மைய முறைவழி அலகு சிபியுவுக்கும் நினைவகத்துக்கும் உள்ள வேக மாற்றத்தை சீர்படுத்துது. அதாவது ஒரு வேகமாக இயங்கிக் கொள்வதற்காக ரேம்ல இருந்து கொஞ்சம் எடுத்து கேஷ் மெமரியில வச்சு யூஸ் பண்ணா இன்னும் ஸ்பீடா ஆகும். இதுவும் டெம்பரரியா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதா. இதை விட ரேமை விட இந்த பதுக்கு நினைவகம் கெப்பாசிட்டி குறைஞ்சது, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி குறைஞ்சதாக இருக்கு. ப்ரொசஸர்ல தரவுகள் இருக்கிறதுமான பதுக்கு நினைவகத்தில் சோதிக்கப்பட்டு ப்ரொசஸரால கேஷ் மெமரியில ஏதாவது இருக்கான்னு பார்த்து அவற்றை தேக்கி வைத்து, அதாவது சேமித்து வைத்து ப்ரொசஸர் வேலைக்கு ஃபாஸ்டா, அதாவது சிபியு ஃபாஸ்டா இயங்குறதுக்கு வேலை. அடுத்தது இதுல மெமரிஸ் டீடைல்ஸ் லெவல் 1, L2, L3 அதுல போட்டுக்கு பாருங்க, L1, L2, L3. லெவல் 2, லெவல் 3 மெமரிஸ் கொஞ்சம் இருக்கு. அதை பத்தி எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இல்ல, தேவைப்படாது. தற்போது இப்ப ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல எப்படி ரன் ஆகுன்ற ஒரு ஃப்ளோ மூலமாக பார்க்கப்போம். அதுல தந்திருக்கு நினைக்கிறேன், அதை நான் இதுல நார்மலாக கீறிக்கொள்வேன். ஃபர்ஸ்ட் இதுல ரன் இருக்கும், முதன்மை நினைவகம். முதன்மை நினைவகத்திலிருந்து மேல
போக போகுது துணை நினைவகம். ஒரு 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 நேரான பாய்ச்சலாக. அடுத்தது முக்கியமான ஒன்று, ஒரு பெரிய பாக்ஸுக்குள்ள இதை போட்டுக்கொள்வோம். இதான் சிபியூன்னு நீங்க மெயின் பண்ணி வச்சுக்கோங்கன்னா அதுல சிபியோட முக்கியமான 3 பார்ட்ஸ் இருக்கு. ஒன்று நினைவக பதிவகம், மெமரி ரெஜிஸ்டர். அடுத்தது எண்கணித arithmetic and logical எண்கணித அலகு போட்டுக்கொள்ளும். The arithmetic and logical unit. அதாவது இப்படி வராததுக்கு காரணம் என்னன்னா, இந்த கட்டுப்படுத்துறது எல்லாமே சிபியூட, இது சிபியூ மெயின் பண்ணிக்கொள்ளும். லாஸ்டா புரிஞ்சுக்கொள்ளும், அது முடியும். கட்டுப்பாட்டு அலகு, கட்டுப்பாட்டு அலகு, கட்டுப்பாட்டு அலகுல இருந்துதான் கண்ட்ரோல் ஆகி. இப்ப இன்புட் அவுட்புட் இதை பார்ப்போம். முதன்மை நினைவகத்தில் இருந்து வெளியே கட்டுப்பாட்டு அலகு இங்கேயும் கண்ட்ரோல் பண்ணும். அதே கட்டுப்பாட்டு அலகு இங்க வரைக்கும் வரலாம். அதே போல கட்டுப்பாட்டு அலகு, அதாவது முழு கம்ப்யூட்டரை கட்டுப்படுத்துறது இதுதான். இது வெளியீடு, இங்க உள்ளீடு. இத மாறி போட்டாலும் பரவாயில்லை, ஆனா இது சேர்த்து வைக்கிறது நல்லது. இதுல எல்லா ஃப்ளோவும் சேர்த்து. ஓகே, இது ஒரு சிபியூ. இதைத்தான் சொல்றது, இந்த பாக்ஸ் தான் ஒரு சிபியூ. சிபியூட 3 மெயின் பார்ட்ஸ் தான். இப்படித்தான் இந்த ஃப்ளோ வேலை செய்ய போகுது. கணினி ப்ராசஸ் சிஸ்டம். இத பாருங்க, அதுல கீழே கொஞ்சம் தரவு தந்திருக்கேன். ஒரு உள்ளீட்டின் மூலம் உள்ளிடப்படும் தரவுகளும் அறிவுறுத்தல்களும் முதலில் முதன்மை நினைவகத்துக்கு செல்லும். முதலாவது முதன்மை நினைவகத்துக்கு செல்லும். அடுத்து அதன் பின் அத்தரவுகள் முறைவழிப்படுத்துவதற்கூடாக, தரவுகள் முறைப்படுத்தி கூடாக இப்படி போயிட்டு இப்படி வந்து ப்ரொசஸருக்கு வழிப்படுத்தப்பட்டு பின் தரவுகள் முறைவழியாக்கத்துக்குள்ள ப்ரொசஸ் ஆகி பின்னர் தரவு வெளியீட்டாக வெளியிடப்படும், வெளியே வரும். அதே வேளையில தகவல்கள் வெளிப்படுத்த நேரத்தை தேக்கி தயாரிக்கிறதுக்காக, அதாவது சர்வ் பண்றதுக்காக துணை நினைவகத்துக்கு செல்ல போகுது. உள்ளீடு வந்து இங்க போய் இங்க கண்ட்ரோலா எல்லாம் செஞ்சு வெளியீடா போகுது. அதே நேரம் இந்த வெளியீடு துணை நினைவகத்துக்கு போய் சர்வ் ஆக போகுது, செகண்டரி மெமரி. அடுத்தது கம்ப்யூட்டர்ஸ்ல கொஞ்சம் போர்ட்ஸ் இருக்கு பாருங்க. கம்ப்யூட்டர்ஸ்ல கொஞ்சம் போர்ட்ஸ் இருக்கு. இது ஒவ்வொரு போர்ட்ஸை பற்றிய டீடைல்ஸ் இல்ல போர்ட்ஸ் இதுல பாருங்க. இதான் PS2 போர்ட். அடுத்தது யூஎஸ்பி போர்ட்ஸ் பாருங்க, இங்க இருக்கு. அதே போல சீரியல் போர்ட்ஸ் இதுல இருக்கு. பெரலல் போர்ட், மைக்ரோஃபோனுக்குரிய ஜாக்ஸ் அதுகள், VGA போர்ட்ஸ் இப்படி இருக்கு. இதான் ஒவ்வொரு போர்ட்ஸ். இப்போ ஒவ்வொரு போர்ட்ஸும் என்னதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நாங்க இதை பார்த்தா, PS2 போர்ட் 6 பின்ஸ் இருக்க போகுது. கீபோர்டுக்கும் மவுஸுக்குரிய, அதாவது ஒரு இதுல 6 துளைகள். பெரலல் போர்ட் மொத்தமா 25 துளைகள் உள்ளது. பிரிண்டர்ஸ், அதாவது பிரிண்ட் பண்றது, பிரிண்டர்ஸ் கனெக்ட் பண்ற ஆரம்ப காலத்தை பயன்படுத்தி இப்ப யூஎஸ்பி பயன்படுத்துறாங்க. அடுத்து HDMI இதுல இல்ல, ஆனா HDMI தான் தற்போது என்ன ப்ரொஜெக்டர்ஸ், லேப்டாப் ஸ்கிரீன்ஸுக்கு யூஸ் பண்றது. அடுத்து ஆடியோ போர்ட் உங்களுக்கு தெரியும், சவுண்ட் வெளியிடுறதுக்காக யூஸ் பண்றது. RJ45 அது யூஸ் பண்றதுக்கு காரணம் வந்து நெட்வொர்க், ஒரு வைஃபைல இருந்து கனெக்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டா ஒரு ஸ்விட்ச்ல கனெக்ட் பண்ணி கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் செய்யறதுக்காக யூஸ் பண்றது. அடுத்த சாஃப்ட்வேர் இருக்கு. அடுத்தது VGA போர்ட், இதே மாதிரி சாரி HDMI மாதிரி ஸ்கிரீன்ஸ் யூஸ் பண்றது. அடுத்தது USB போர்ட் தெரியும், பல வேலைகளுக்கு யூஸ் பண்றது. பிளாஷ் டிரைவோ, பென் டிரைவோ, கீபோர்டோ, மவுஸோ இருக்குன்னு யூஸ் பண்ணுறோம். அடுத்தது CPU பத்தி படிச்சுட்டு முடிக்க போறோம். CPU வந்து கம்ப்யூட்டர் பிரெயினாக, மூளையாக கருதப்படுறது. இது CPU ஸ்பீட், அதாவது கம்ப்யூட்டர் ஸ்பீட் வந்து CPU ஸ்பீட்ல டிபெண்ட் பண்ணி தாங்கி இருக்க போகுது.
CPU ஸ்பீட் கூடவாக இருந்தா கம்ப்யூட்டர் ஸ்பீடு கூடவும். அதான் இதை போட்டேன். இதுல CPU ஸ்பீட் மெஷர் பண்றது மெகா ஹெர்ட்ஸ் கிகா ஹெர்ட்ஸ் தான் கம்ப்யூட்டர் ஸ்பீட் மெஷர் ஆகிறது. நீங்க கம்ப்யூட்டர் ப்ராசஸ்ல பார்த்துட்டு ஒரு செகண்டுக்கு இதுக்கு மீனிங் வந்து ஒரு செகண்டுக்கு ஹெர்ட்ஸ் தெரியும் தானே, ஒரு செகண்டுக்கு வேலை செய்யப்படுற வேலைகள் தான். அடுத்தது கம்ப்யூட்டர் ப்ரொசஸர் மேனுஃபேக்சர் பண்ற 3 மெயின் கம்பெனியா இருக்கு. இன்டெல், AMD. இதான் மோஸ்ட் ஃபேமஸ். இது ஓரளவுக்கு ஃபேமஸா கிராபிக்ஸுக்கு யூஸ் பண்றது கூட. அடுத்தது ஆப்பிள் வந்து தந்திர தேவைக்காக அவங்களையும் உருவாக்குறாங்க. ஸோ அவங்களையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி கொள்வோம். ஆப்பிள் இதான் ப்ரொசஸர் மேனுஃபேக்சர் பண்ற கோமன். ஓகே தென் இதோட ப்ரீ ஃபர்ஸ்ட் கிளாஸ் செஷன் முடிஞ்சது. நீங்க இது முழுமையா உங்களுக்கு விளங்கியிருக்கும் நம்புறேன். அப்படி விளக்கம் இல்லாட்டி கமெண்ட்ஸ் தாங்க. இந்த 2 டியூட்ஸ், இது ஃபர்ஸ்ட் கிளாஸுக்குரிய ஃபுல் டியூட். அதே மாதிரி இது 35 பேஜ் உள்ள ஒரு டியூட். இதுக்கான டியூட்ஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே தருவேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.